ஏங்க சித்தர்கள் ஞானிகள்லாம் காட்டில் போய் தவம் பண்ணாங்க? ஒரு சின்ன புரிதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சிட்டியில் வாழ்றீங்க. சிட்டியில் வாழும்போது என்ன பிரச்சனைன்னா, பல எண்ணங்கள் இந்த ஃபோட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒளியோட இதில் கலந்து கலந்து அதோடைய நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்ணாகுன்னு தாக்குங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சிட்டியிலேருந்து தியானம் பண்ணுறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஒரு டிரான்ஸ்லேட்டுக்கு போனால், இதே இந்த மலை பிரதேசம், ஒரு அழகான வனப்பிரதேசம், ஒரு அவுட்டரில் உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இதே மாதிரி எங்கேயா போய் தியானம் பண்ணால் வித்தின் எ மினிட் அந்த டிரான்ஸ்லேட் போயிட முடியுதுங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, சிட்டியில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ், கிளஸ்டர் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். ஆனால் வெளியில் இந்த மலை பிரதேசம், காட்டில் ஃபார்ம் ஹவுஸ், இது மாதிரிலாம் என்ன இருக்குன்னா, அங்கே வந்து ஒரே இதமாக இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸோட தாக்கம் அங்கே 100% சிட்டிலன்னா இது 10% தாங்க. ஆகையால தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மலை பிரதேசம், ரொம்ப இதமான ஒரு காடு இல்லை ஒரு வனம், எதில் வேணாலும் நீங்கள் இருந்து தியானம் பண்ணி பாருங்கள். இந்த புரிதல் உங்களுக்கு புரியும்.